உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இப்போ உன் குழந்தைய வச்சு உன்னை சோதிக்கிறானா, அதுலயும் ஒரு நல்லதை வச்சிருப்பான். அவளை நம்புறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறானா ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அதை மட்டும் நீ மறந்துடாத. உன் குழந்தை நல்லபடியா இருக்கணும்னா அம்மனை தேடி வா, கண்டிப்பா வருவேன். அத்தை, சுந்தர பாத்தீங்களா? இதெல்லாம் என்னால தாங்கவே முடியல. அம்மன் நம்ம கிட்டே இப்படி விளையாடுறாளே. அழாத இசை, சுந்தருக்கு சரியாயிடும். அம்மனே குணப்படுத்துவா, நீ அழாதம்மா. இசையம்மா, குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கும் போது அதுக்காக அழக்கூடாதுமா, அதுவா சரியாயிடும். அழாத இசை, எவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கியிருக்க, இதுவும் சரியாயிடும். அழாத. இசை, நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். உள்ளவா போ சுந்தர். கூட வரணுமா? நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்களா? ராணிமா, என் குழந்தை அவனா பேசுறான். பயப்படாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. இப்ப அம்மன் அவனோட விளையாடிக்கிட்டு இருக்கா, அவ பாத்துக்குவா. கூடவே இருக்கணுமா? அம்மா கிட்ட கேக்குறேன். விஜய், எனக்கு பயமா இருக்கு விஜய். பயப்படாத, அழாத இசை, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றல்ல, தைரியமா இரு. அம்மா, அம்மா, இவங்க என்ன கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. நான் அங்கேயே இருக்கணும்னு சொல்றாங்க. நீ என்ன அம்மன் சாமி கிட்ட கூட்டு போறியா? என் குழந்தை இப்படி புலம்புறானே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. விஜய், இவனுக்கு ஒன்னும் ஆகாதில்ல. அப்பாவையா, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல. எல்லாரும் சேர்ந்து என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டீங்களே. இசை, சுந்தருக்கு எதுவும் ஆகாது. அவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான். எல்லாம் உங்களாலதான் விஜய். என் குழந்தைக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம்.
எமடி புள்ளைய இப்படி போட்டுக்கிட்டு அழக்கூடாதும்மா. இதுல வேற சண்டை போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாதும்மா. என்ன அம்மா தானே போட்டிருக்கு, ஒரு வாரத்தில் இறங்கிடும், எல்லாம் சரியா போயிடுமா. தங்கம், உனக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா சரியாயிடும். சரியா? அம்மா பசிக்குதுமா. அக்கா, இதுல கஞ்சி, பால், பானகம் எல்லாமே இருக்கு. சுந்தருக்கு எது பிடிக்குதோ அதை கொடுங்க. மஞ்சள் தண்ணி கொடுத்துட்டு வேற ஏதாவது கொடுப்போம்மா. இதோ வந்துட்டாரு, இளநீ கொண்டு வந்திருக்காரு. இளநிய குடிச்சா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், நல்லதும் கூட. எங்க இளநிய வெட்டி கொடுங்க. எல்லாம் வெட்டி தான் இருக்கு. பவானி, அந்த அருவாளையும் அந்த பாத்திரத்தையும் எடுத்துட்டு வா. எழுந்திரு தங்கம். அம்மா வேண்டாம்மா, குடிக்க முடியல. இளநீர் தான் தங்கம், கொஞ்சம் கொஞ்சமா குடி. இந்த இசையம்மா, இதுக்கு மேலேயே அம்மன் மேல கோவப்படுறது நல்லா இருக்காதுமா. இளநீ கூட குடிக்க முடியாம புள்ள கஷ்டப்படுதேம்மா. இன்னும் அம்மைக்கு இறங்கு முகமே வரலம்மா. எழுந்து குளிச்சிட்டு ஈரப்புடவையோட அம்மன் கிட்ட மன்னிப்பு கேளுமா. புள்ளைய விட்டு இறங்குன்னு சொல்லுமா. அவ மனசு இறங்குனாதான் அம்மையும் இறங்கும்மா. அம்மாடி, அவகிட்ட சரணடைகிறத தவிர நமக்கு வேற வழி இல்லைம்மா. இதுக்கு மேல குழந்தை தாங்க மாட்டாமா. நம்ம எல்லையம்மா இறக்கமுள்ள தெய்வமா. உருக்கத்தோட வேண்டி மடிப்பிச்ச கேட்டா எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாமா. அக்கா, அதான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் கொடுத்த வரத்தை திருப்பி கொடுத்துரு. இது உனக்கு நான் கொடுத்த வரம் தானே. கொடுத்த வாக்க காப்பாத்துறவன் தான் என்னோட உண்மையான பக்தன். நான் கேக்குறது எது வேணாலும் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப முடியாதுன்னு வந்து நிக்கிறேன்.
உடனே ஜுரெல்லாம் போயிடுச்சுமா. அம்மன் சாமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கலம்மா. ஏன் இப்ப கும்பிட மாட்டேங்கிற? கோயிலுக்கு போனா சாமி எனக்கு கேட்கும்னு பயப்படுறியா? கோயிலுக்கு கூட போக வேண்டாம், வீட்லயே அவளை நினைச்சு வேண்டிக்கோங்கம்மா. குழந்தையை கொடு. எதுக்கு அத்தை? என்ன பண்ண போறீங்க? குடுன்னு சொல்றேன்ல, குழந்தையை கொடு. என்ன விஜய்? என்னம்மா? இசை, குழந்தையை குடுமா. எதுக்கு கேக்குறீங்க? குடுன்னு சொல்றேன்ல, குடு. ஐயோ அத்தை, அம்மா, அத்தை என்ன பண்ண போறீங்க? அத்தை, அத்தை, சுந்தரி எங்க கூட்டிட்டு போறீங்க? நில்லுங்க விஜய். அம்மா, அத்தை, ஏங்க இப்படி கொஞ்சம் பாருங்க. என்ன இந்த நேரத்துல போய் சாமி கும்பிட்டுருக்க? ஆமாங்க, இந்த சுந்தர் பையன் இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்தா மனசே ஆற மாட்டேங்குது. போய் போய் அவனுக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா? அவனை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு. எப்படி துருன்னு சுத்திட்டு இருப்பான், இப்போ எப்படி துவண்டு போய் இருக்கான். என்னையும் அவன் படாத பாடு படுத்திருக்கான். வார்த்தைக்கு வார்த்தை இப்பவும் சிவகாமி சிவகாமின்னு தானே கூப்பிடுறான். ஆனாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குங்க. இசையோட வயித்துல பிறக்க போய் தான் அவனை நம்ம வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை நம்மளையே ஃபீல் பண்ண வச்சிருச்சுல்ல. அவனுக்கு வந்தது இந்த வீட்ல வேற யாருக்காவது வந்திருக்கலாம்ல. நல்ல குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காளே அந்த சின்ன தாயி, அவளுக்கு வந்து அப்படியே போய் சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல. பாவ பச்சை மண்ணு, அவ கடந்து தவிக்கிறான். அம்மன் அவனைத்தானே கேக்குறா. சின்ன தாய கேட்டா விஜய் கொடுக்க மாட்டான்,
இப்போ உயிரோடு இருக்கிறதுனால விஜய் குடும்பத்துக்கும் பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை. பேசாம அம்மன் இவளை கூட்டிட்டு போயிருக்கலாம். இவளை கூட்டிட்டு போயிருந்தா எல்லாருக்கும் நிம்மதியா இருந்திருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. பருந்துகிட்ட இருந்து குஞ்ச காப்பாத்துற கோழி மாதிரி இசை பிள்ளைக்காக எப்படி பரிதவிக்கிறா தெரியுமா? அம்மனே எதிர்த்து நிக்கிறாளே. இதுலதான் அவ யாருன்னு நம்ம பார்க்கணும். அதாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாரு. எந்த பாவம் பண்ணாத இசைக்கே இந்த நிலைமைன்னா பிறந்ததுல இருந்தே தப்பு பண்ணிட்டு இருக்கிற நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏங்க நல்லா தானே இருந்தீங்க, எதுக்கு இப்படி திடீர்னு பயமுறுத்துறீங்க? இல்ல, ஒரு மனுஷனுக்கு உயிர் போகும்போது அவன் கண்ணு முன்னாடி செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாம் படமா ஓடுமா. அது மாதிரி நாம செஞ்ச பாவம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி படம் மாதிரி ஓடுதுடி. இங்க பாருங்க, கொண்டதே பேசி என்னையும் குழப்பாதீங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். இவ்வளவு நேரம் நான் பேசினது அந்த சுந்தர் பையனுக்காக தான். அவங்க நமக்கு எதிரி தான். கொஞ்சம் பொறுமையா இரு இசை. இசை இசை சுந்தர தொடாத. இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இவதான். உன்னோட விளையாட்டெல்லாம் பெரியவங்க கிட்ட காட்டு. அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கும். எந்த பாவமும் அறியாத இந்த பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? நீ இவனை தண்டிச்சிட்டு இருக்க, இதான் உன் நியாயமா? விஜய் பண்ண எல்லா வேண்டுதலும் எனக்கு பழைய ஞாபகம் வரணும்னு தானே? என்ன சரி பண்றதுக்காக குழந்தை வேணுங்கிற? இசை தரமாட்டேன்னு சொன்னதும் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கியா? எனக்கு எந்த ஞாபகமும் வரலனாலும் பரவாயில்ல. இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எப்பவும் இவங்க கூடவே இருந்துடுற. விஜய், நான் உன் அம்மா, நீ என்னோட புள்ள. அம்மா, நான் உன் அத்தை, நீ என் மருமக. சுந்தர் என்னோட பேரன், நான் அவனோட பாட்டி. அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல. எனக்கு என் குழந்தை என்னை விட்டு பிரிஞ்சு போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. நான் என் குழந்தைய பிரிஞ்சு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன மாதிரி இசையா அவளோட குழந்தைய பிரிஞ்சிடுவேன்னு நினைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியலையே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீதான் அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தாயா உனக்கு இசையோட வேதனை புரியலையா? இந்த குழந்தை கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? நீ
அம்மையா அவன் மேல விளையாடுற நீ இப்பவே அவனை விட்டு இறங்கு. இப்ப நான் சொல்றேன், விஜய் என் புள்ளைய நான் ஏத்துக்கிறேன், இசையை என் மருமகளா ஏத்துக்கிறேன், சுந்தரை என் பேருனா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. எனக்காக என்ன வேணும்னாலும் பண்றேன்னு விஜய் சொன்னான். இப்ப அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். என் உயிரை வேணாலும் உனக்கு கொடுத்துடுறேன். குழந்தைய மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு. நீ உண்மை உள்ளவ, வாக்கு மாறாதவ, சக்தி உள்ளவன்னா இப்பவே இந்த குழந்தையை எழுப்பி கொடு.